கோர்ட்டு சொல்கிறதையே நீ கேட்க மாட்டேன்ற நான் 144 போட்டேன்னா அப்போ வந்து ஈகோ எவ்வளோ கிளாஷாக இருப்பதுங்க. நீதிமன்றத்து பெருசா, கலெக்டர் பெருசா, தில்லு இருக்கடா உன்னால் விளக்கேற்ற முடிஞ்சான்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி கேட்குறான். முதல்வர் மருந்தகம் திறந்துட்டு எந்த மருந்துமே இல்லாமல் இன்றைக்கி எல்லா முதல்வர் மருந்தக கடையிலையும் எல்லாருமே இட்லி மாவையும் அரிசி மாவையும் விற்றுனுக்கான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் அவர்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் பல பேசும் பொருளாகவும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்றதுக்காக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு 144 தடை உத்தரவு போட்டாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறத சாரோட பார்வையில் நான் கொண்டுட்டு போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏற்றுற அன்னைக்கு 144 தடை உத்தரவு போட்டாங்க இல்லையா, உங்கள் பார்வையில் எப்படி சார், சரியா தப்பா? இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு இந்துக்கள் பார்வையில் மிகப்பெரிய ஒரு அவமான சின்னமாக தாங்க அது 144 போட்டிருக்காங்க. இது ஒரு அதிகார திமிரனுடைய விளைவு. ஏன் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் தெளிவாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கார், நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டர் பாஸ் பண்ணோன்னா அந்த ஆர்டர் 1ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. 2ஆம் தேதி அப்பீல் போகலாம், 3ஆம் தேதி அப்பீல் போகலாம், 4ஆம் தேதி வரையும் அப்பீல் போகாமல் இருந்துட்டு 4ஆம் தேதி நைட்டு 6 மணி வரையும் டைம் தரார். அது 10 ஒரு ரவிக்குமார் கொண்ட குழு போய் மறுபடியும் சொல்கிறாங்க, சார் அங்கே தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸும் நடக்கலைன்றப்ப பொறுத்துருங்க, 6 மணி வரையும் டைம் இருக்குது தீபம் ஏற்றுறதுக்கு. 6 மணி வரையும் ஏற்றலைன்னா 6:05 நம்ம கோர்ட் அவமதி வழக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க 6:05 ஏற்றலை, கோர்ட் அவமதி வழக்கு எடுத்துட்டாங்க. இதுதான் அங்கே நடந்தது. அப்போ அவர் இன்னொரு ஆர்டர் கொடுக்குறாரு, என்னென்னா நீங்கள் கோர்ட்டுன்னு சொல்கிற இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இப்போ ரவிக்குமார் தலைமைன்ற 10 பேர் கொண்ட குழுவை மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து கொண்டு நீங்கள் மேலே போய் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போகிறாங்க. போகிறப்போ உடனே அவர் 144 போடுறார் கலெக்டர். அப்போ நீதிமன்றத்தை விட கலெக்டர், அதுதான் நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நீதிமன்றம் நீதியரசர் தான், அவருக்கு தான் அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. அந்த அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பையே ஓவர்லுக் பண்ணி கலெக்டர் 144 போடுறீங்கன்னா அப்போ எங்களை விட நீங்கள் அதிகாரம் மிக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களா? பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் நீங்கள் கடைசியில் எங்கே போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி பார்த்தோம் ஒத்து வரல. அப்புறம் நேற்று எங்கே போவீங்க? அடுத்து எங்கே போவீங்க? கோர்ட்டு போவீங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதான தீர்ப்பு. அதுக்கப்புறம் தீர்ப்பு இல்லாமல் அப்பீல் போவீங்க. இதான தீர்ப்பு. அப்போ கோர்ட்டு சொல்கிறதையே நீ கேட்க மாட்டேன்ற நான் 144 போட்டேன்னா அப்போ ஈகோ எவ்வளோ கிளாஷாக இருப்பதுங்க. நீதிமன்றத்து பெருசா, கலெக்டர் பெருசா, போலீஸ் அதிகாரி பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான் முதன்மையானது. கோர்ட் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கு தான் இங்கே காவல்துறை அதிகாரியுடைய பணியும் மாவட்ட கலெக்டருடைய பணியும். அப்போ நீதியரசு சொன்னதை மீறி நீங்கள் 144 போடுற அளவுக்கு அங்கே என்ன கலவரம் வருது? 144 போடுறதுக்கு அங்கே என்ன நடந்தது? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ மாண்புமிகு நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு 10 பேர் ஒரு குடியிருப்பில் இருந்தாங்கன்னா, 10 பேர் ஒரு குடியிருப்பில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த குடியிருப்பில் ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 10 குடும்பம் தான் இருக்கும். 10 குடும்பம் ஒரு மசூதியை கட்டி அங்கே டெய்லி காலையில் மாலை ஈவினிங் சொல்லிட்டு பாங்கு ஓதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 365 நாள் ஓதுறாங்க. அந்த 10 பேர் குடியிருப்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் 2000 பேர் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர் அதை அனுமதிக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இருக்குது நமக்கு. ஏன்னா 10 பேர் தான் நீ கும்பிட்ற, நீ சும்மா வீட்டுக்குள்ளேயே கும்பிட்டுக்க வேண்டியதான்ற, நீங்கள் மேலே ஏறி பாங்கு எங்களோட வழிபாட்டு முறை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் 2000 பேரும் அதை என்னைக்கு பொறுத்துக்கிறான்? டெய்லியுமே 365 நாளும் அதை ஏற்றுக்கிறான். பொறுத்துக்கிறான்ல, ஏற்றுக்கிறான். நம்ம மரியாதை கொடுக்குறோம், நம்மளுடைய பண்பாடு மரியாதை கொடுக்குறோம். அதை தான் அங்கே இருக்கவன் சொல்கிறான், எங்கே இருக்கக்கூடிய மலையில் தீபம் ஏற்றுறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மலையில் நீங்கள் தீபம் ஏற்றுக்கலாம். லெட்டர் கொடுக்குறான். யார்? அங்கே இருக்கக்கூடிய தர்காவை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த லெட்டர் கொடுக்குறான். இந்த 15 மீட்டரில் தள்ளி இருக்குது, நீங்கள் இங்கே ஏற்றுக்க, உங்கள் இடத்துல நீங்கள் ஏற்றுக்கங்க, நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் பண்ணலை, மாற்று இல்லைல்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே அந்த மலை மேலே ஏறி நம்ம ஆடை பலியிடுறேன், மாடை பலியிடுறேன், இதை பலியிடுறேன்லாம் யாருமே சொல்லலை. பாரம்பரியமாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்கள் கீழே அசைவம் சமைச்சு மேலே எடுத்து போய் படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் நடக்கிறது. தவிர இந்த பாரம்பரியமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் நல்ல விதமாக இருக்கிறாங்க. ராஜபாளையத்துலேருந்து வரான் ஒருத்தன், எஸ்டிபி கட்சியை சேர்ந்த நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கடவுள் நான் இந்த சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் ஷா அவர்கள் பாதுஷாக்கு வேண்டிக்கிட்டேன், நான் ஆடை பலியிடுறேன்னு சொல்லிட்டு எங்கேருந்து வரான்? ராஜபாளையத்துலேருந்து இங்கே ஆடை இழுத்துட்டு போகிறப்ப தான் நவாஸ்கனி அங்கே போய் இந்த பிரச்சனையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணார்.
இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய சகோதரர்களுடைய வழிபாட்டு இதில் வந்து பலியிடுறதே கிடையாது. பலியிடுறது ஒன்லி இந்து சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம தான் பலியிடுவோம், ஆடை பலியிடுவோம், அதுவும் நேர்த்திக்கடன் சொல்லுவோம். எனக்கு இந்த விஷயம் நடந்தால் உனக்கு ஆட்டை நேர்ந்து விட்டுருக்கேன், நான் பலியிடுறேன், உனக்கு கோழியை நேர்ந்து விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் எந்த ஊரில் போனாலும் அவங்க கோயிலுக்கு வந்து ஆடு நேர்ந்து விட்டுருப்பாங்க. கோயில் அது பாடு கோயில் சுத்தம், ஆடு சுத்தம், கோழி சுத்தம். பலியிடுதல்ன்ற ஒரு கான்செப்டே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து எந்த விலங்கை நீங்கள் அறுத்தாலும் ஹலால் முறைப்படி நீங்கள் அதோடைய நரம்பை கட் பண்ணி அந்த ரத்தத்தை வெளியிட்டு அது மந்திரங்களை ஓதி அறுப்பர் அப்படின்வாங்க. அது பேர் ஹலால் முறையில் சமைக்கப்பட்ட உணவு. நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் அங்கே ஒரு ஹலால் முறைன்னா என்ன அர்த்தம்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த நம்ம வந்து ஒரே துண்டாக வெட்டுவோம், ஒரு துண்டாக வெட்டுவோம், அந்த துண்டில் அது வெட்டலைன்னா அது விட்டுருவோம், உத்தரவு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஒரு ஆடு எடுப்போம், நம்ம துண்டை வெட்டுவோம், அது உத்தரவு கிடைக்கலன்னா அந்த ஆடு திமிரிச்சு மிளகிடுச்சுன்னா அந்த ஆடை வெட்டவே மாட்டோம், அவ்வளோதான் அந்த ஆடுக்கு லைஃபு. ஆனால் அவர்கள் வந்து ஓதி அறுப்பாங்க. ஓதி ஒரு நரம்பாக கட் பண்ணி ஓதி அறுத்து அந்த நரம்பு ரத்தத்தை வெளியேற்றி விட்டு அதற்கப்புறம் வந்து கடவுளுக்கு அந்த பாடல்களை பாடி அதை வந்து ஹலால் முறையில் அதை வெட்டுறது தான் வந்து ஓதி அறுப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து தான் அவங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து அறுக்கிற முறை இருக்குது. தவிர நம்மள மாதிரி தமிழ் முறைப்படி வந்து ஆடை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு வெட்டுறது, கோழி எடுத்துகிட்டு போய் வெட்டுறதுன்றது முறையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முறையே உங்கள்கிட்ட இல்லை. வாலண்டரியாக வந்து வம்பிழுக்குன்னே அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. ஏன்னா நம்ம 365 நாளும் அவர்கள் என்ன செய்தாலும் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அவரவர் மார்க்கம் அவரவருக்கு பெருசு. ஆனால் வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணுறான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அங்கே எல்லாருமே சமமாக இருக்கிறோம், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 144 போடுற அளவுக்கு அவங்க யார் கலவரத்தை எடுக்கிறாங்க? ஒரு போலீஸ் அதிகாரி கேட்குறான் பொதுமக்களை, உன்னால் விளக்கு ஏற்ற முடிஞ்சாடா, உனக்குலாம் விளக்கு ஏற்றனால முடிஞ்சா, உனக்குலாம் வந்து அவ்வளோ திராணி இருக்காடா, உனக்குலாம் அவ்வளோ தில் இருக்காடா, உன்னால் விளக்கு ஏற்ற முடிஞ்சான்னு சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி கேட்குறான் நம்மளை. அது எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். அப்போ அங்கே கலவரமான நடக்கிற சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது. இப்போ 10 பேர் 4 பேர் கூடு பேசி 144 போட்டால் 4 பேர் சேர்ந்து போகக்கூடாது, இதான் ரூலு. 144 போடுற அளவு எங்கே இருக்குது? இந்துக்களுக்கான கோயில், இந்து கோயிலில் கோர்ட் ஆர்டர் கையில் இருக்குது. நாங்கள் போய் மலை மேலே போய் ஏற்றுன்னு நீதிபதி சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அங்கே கலவரம் ஏற்படுறதுக்கு என்ன இருக்குது? 144 அங்கே எதுக்கு இப்போ ஏற்படுத்தணும்? அப்போ உடனடியாக அந்த வழக்கினுடைய திசை மாற்றணும்னு 144 போட்டோம், 4 பேர் மேலே கூடக்கூடாது, அப்படி கூடனா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிற வேலையை அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் செய்திருக்கிறார். மக்கள் வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் தான் வந்து மத பிரச்சனையோ இன பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் ஒரு 1.5 மாதத்துக்குலேருந்து முதல்வர் காப்பீட்டு திட்டம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. பெரிய பெரிய மருத்துவமனைகளில் வந்து அதை வந்து யூஸ் யூஸ் பண்ணி உடனேறாங்க, காசு தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகளுக்காக மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதை பற்றி வந்து அரசாங்கம் வந்து கண்டுக்கவே இல்லை. மக்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு. இதை பற்றி என்ன? அதாவது மத்திய அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வருதோ அந்த திட்டங்களை வந்து காப்பி அடித்து மடைமாற்றி செய்து நாங்களும் வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக நாங்களும் அது செய்வோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசுன்றது 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்திற்கான நிதியை வைத்து செயல்படுகிற பெரிய அமைப்பு. அந்த மத்திய அரசினுடைய இருக்கக்கூடிய எந்த மாநில அரசாலும் போட்டி போட முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மோடிஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட உயர்தர மருந்துக்கள், கிட்டத்தட்ட 50 உயர்தர மருந்துக்களை வெளிநாட்டு கம்பெனியோட டைப் பண்ணி மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் கொள்முதல் செஞ்சு இந்திய மருத்துவ கவுன்சில் டெஸ்ட் பண்ணி அந்த உயர்தர மருந்துகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% டிஸ்கவுண்ட்டை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக கேன்சர் பேஷண்ட்ஸு, காசநோயில், டிபி சம்மந்தப்பட்டது, மற்ற மருந்துகள்லாம் வாங்கவே முடியாதுன்றதெல்லாம் மாற்றி அதெல்லாம் வந்து மிக எளிமையாக மக்களிடம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தள்ளுபடி விலையில் கொண்டு வந்து சேர்க்குற அந்த மருந்தகம் தான் மக்கள் மருந்தகம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோடி மருந்தகம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னா மாண்புமிகு முதலமைச்சர், ஆஹா மோடி பேரில் மருந்தகங்களாக திறந்துட்டாங்க, நம்ம பேரில் திறக்கணும்னு சொல்லிட்டு புளியை பார்த்து பூனை முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி இவர் திறக்கிறார். அங்கே திறக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டெபாசிட்டை வாங்கிட்டு நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். அந்த மக்கள் மருந்தகத்தில் நஷ்டமானாலும் 15,000 ரூபா சம்பளம் மத்திய அரசு கொடுக்குது. அது எங்கெங்கே திறக்கிறாங்க? லடாக்குன்னு போன்ற ஒயில் மலை பிரதேசங்கள், பழங்குடி வாழ்கிற இடங்கள், மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருந்து அவர்களுக்கு சுகாதார வசதி பெற முடியாத அந்த மாதிரி ரூரல் ஏரியாவில், நக்சல் பாதிக்கப்பட்ட ஏரியாவில், யாருமே மருந்து கடை வைக்க பயப்படுற ஏரியாவில் இங்கெல்லாம் வச்சதுனால மருந்தையும் கொடுத்து மருந்துகளுக்கான அந்த லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முன்னாலும் அதுக்கு மினிமமாக ரன் பண்ணுறதுக்கான பிரேக் ஈவனுக்கான பணத்தை மத்திய அரசு தருது.
இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயிர்காக்கும் மருந்துகளை வாங்குகிற டைப் உங்கள்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முதல் மருந்தகம் திறந்துட்டு எந்த மருந்துமே இல்லாமல் இன்றைக்கி எல்லா முதல் மருந்து கடையிலையும் எல்லாருமே இட்லி மாவையும் அரிசி மாவையும் விற்றுனுக்குறான். ஏன்னா வாடகை கொடுக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், சப்சிடி கிடையாது. இதுக்கு பேருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு ஆசைப்பட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி வந்து இட்லி மாவை விற்றுனுக்குறாங்க. அப்போ மத்திய அரசுடன் போட்டி போட்டு நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாதுன்றது ஒரு பெரிய ஒரு நிதர்சனமான உண்மையாக இல்லையா? ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் உயர் சிகிச்சை பெறலாம். ஒரு காலத்தில் வந்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு வந்து ஒரு கேன்சர் நோய் வந்துச்சுன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இந்த கேன்சர் நோயில் போய் நீங்கள் குணப்படுத்த முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோன்னா மிகப்பெரிய லெவலில் பொருள் செலவாகும். அவங்க வந்து சொத்தை விற்கணும், இதை விற்கணும், அதை விற்கணும், நகையை விற்கணும். அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நமக்கு கடவுள் வாழ்க்கை இவ்வளோ தான், நம்ம இப்படியே இருந்து செத்து போய்டுவோன்னு சொல்லி நோயை தன்னுள் ஏற்றுக்கிற மனநிலை இருந்தவர்களை மாற்றி ஆயுஷ்மான் பாரத் நீங்கள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபா உயர்தர சிகிச்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் கிடைக்கும். ஆயுஷ்மான் பாரத்னு வந்து நீங்கள் ஒரு வயது வரம்பு கிடையாது, நீங்கள் 80 வயசு ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த நோய்க்கு தான் மருந்து. இது சில பேர் சொல்லுவாங்க இன்சூரன்ஸில் இந்த நோய்க்கெலாம் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க, இதுக்கு மட்டும் தானே. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் போய் நீங்கள் வந்து பயன்பெறலாம். அதை பார்த்து தான் ஆயுஷ்மான் பாரத் முன்னாடி 2.5 லட்சம் இருந்து இப்போ 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. அதை பார்த்து தான் கலைஞர் வந்து முதல்வர் கலைஞர் கொண்டு வந்தார். கலைஞர் வந்து உதவி பெறும் மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லி கலைஞர் கொண்டு வந்து 1 லட்ச ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆரம்பிச்சிருந்தாங்க அது அப்போ. இப்போ வந்து தமிழக அரசுக்கு எந்த துறைக்குமே ஃபண்டு கிடையாது, குறிப்பாக சுகாதாரத்துக்கு ஃபண்டே கிடையாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கோம், 15 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். 5 லட்சம் கோடி கடன் இப்போ திமுக அரசு வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் வந்து 15 லட்சம் கோடியில் இருக்கிறோம் கடன். மாதம் 70,000 கோடி வந்து வட்டி கட்டுறோம். இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை விழாக்கள் செலவு பண்ணுறதுக்கும் இலவசங்களை அள்ளி கொடுப்பதற்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுக்குறதுக்குமே கடனை வாங்கி இவங்க செய்கிறப்ப சில கவர்மெண்ட் ஆளுங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு சம்பளம் கூட போகலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜாக்டோ ஜியோ போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்போ இங்கே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, மாநகர பேருந்துடைய ஆணையம் இருக்கிற அந்த பல்லவன் ஹவுஸில் டெய்லி போராட்டம் நடக்குது, போய் பாருங்கள். எங்களுடைய பென்ஷன் கொடுக்கல, எங்களுடைய செட்டில்மெண்ட் கொடுக்கல, எங்கள் கிராஜுவேட்டி கொடுக்கல, எங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், எனக்கான செட்டில்மெண்ட் பண்ணலன்னு சொல்லி டெய்லி போராட்டம் நடக்குது. சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறான், மருத்துவர்கள் கொரோனா டைமில் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது எதுவுமே சொல்ல மருத்துவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, நர்ஸு போராட்டம் பண்ணுறாங்க, சத்துணவு பணியாளர்கள் எஸ்ஐஆர் போராட்டம் பண்ணுறாங்க, வருவாய்த்துறை 10 நாள் போராட்டம் பண்ணி நீ கோர்ட் ஆர்டர்னாலும் திருப்பி வேலைக்கு போகிறாங்க, ஜாக்டோ ஜியோ நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லும் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எந்த கோரிக்கையும் நிறைவேற்றுறதுக்கான ஃபண்டு இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. வர ஃபண்டெல்லாம் நீங்களே அடிச்சிங்கன்னா கேஎன்ஆர் ஆட்கள்லாம் நீங்கள் நகராட்சி குடிநீர் போட்டிங்கன்னா மொத்த பணத்தையும் எடுத்துன்னு மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். இன்றைக்கி வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவருக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. கேஎன்ஆர் இன்னும் 2-3 மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஃபண்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பட்ஜெட்டே போட்டுடலாம், அவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இலவச லேப்டாப் எல்லாருக்குமே இலவசமாக ஆண்டு கொடுக்கலாம், அவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு சேர வேண்டிய ஃபண்டை எல்லாம் நீங்கள் வேறு வழியில் மடைமாற்றி உங்களுடைய சொந்த நிலத்துக்காக அந்த நிலத்தை அந்த நிதியை நீங்கள் எடுத்து செலவு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் காப்பீடு திட்டத்திற்கான ஃபண்டை கொடுக்க முடியாது. அப்போ சாமானிய ஏழை மக்கள் இதன் மூலம் அவதி பெறுறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அந்த சாமானியமான ஏழைகளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம், தயவு செய்து போய் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையுங்கள். அந்த திட்டத்தின் மூலம் உயர்தர சிகிச்சை கொடுப்பதற்கு மத்திய அரசு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. நன்றி சார். நேயர்களுக்காக உங்களை பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.